Dear students, next we are going to discuss fluid connective tissue. Fluid connective tissue na திரவ இணைப்பு திசு. The blood and the lymph are the fluid connective tissue. எதை வந்து நம்ம fluid connective tissue சொல்கிறோன்னா blood ரத்தத்தையும் lymph அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீர் அப்படி சொல்லுவோம். Blood and lymph are the fluid connective tissue which link different part of the body. என்னன்னா நம்ம உடலில் உள்ள எல்லா பகுதிகளையும் இணைக்கக்கூடியது this blood and lymph. The cells of the connective tissue are loosely spaced. இந்த செல்கள் பார்த்திங்கன்னா அதிக இடைவெளியுடன் காணப்படக்கூடியது. இந்த இணைப்பு திசையில் உள்ள செல்கள் வந்து நிறைய இடைவெளியுடன் காணப்படும் and are embedded in an intercellular matrix. Mostly in the cells that is called blood and lymph are embeddedனா புதைந்து காணப்படக்கூடியது. எதில் காணப்படும் அப்படின்னா that is called matrix என்ற கூழ்ம பொருள் வந்து பதிந்து காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அப்போ fluid connective tissueனா என்ன சொல்லலாம்? blood and lymph. First we will discuss blood. The blood contains corpuscles, that is called cells. Blood contains corpuscles which are, there are three type of blood cells, namely the red blood cells erythrocytes, white blood cells leukocytes, then platelets. There are three type of blood cells, namely one is called red blood cells, otherwise called erythrocytes, then white blood cells leukocytes, then platelets. This called, in this fluid connective tissue the blood cells move in a fluid matrix called plasma. அதாவது இந்த blood cells வந்து எதில் வந்து மூவ் ஆகும் நகரக்கூடியது அப்படின்னா ஒரு fluid matrix இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா plasma. ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா blood vessels, இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாயின் வழியாக தான் ரத்தம் செல்லும். அதில் 3 டைப் ஆஃப் blood cells சொன்னேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெட் blood cells, ஒயிட் blood cells, தென் பிளேட்லெட்ஸ். இதுதான் பிளேட்லெட்ஸ் சொல்கிறோம். இப்போ இந்த blood பார்த்தோன்னா அந்த fluid connective tissue வந்து என்னென்னா இந்த blood cells மூவ் ஆகும். ஸோ blood cells வந்து மூவ் ஆகக்கூடியது ஒரு fluid matrixயில் மூவ் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மா அப்படிங்கிறோம். பிளாஸ்மாங்கிறது ஒரு ஃப்ளூயிட் தான், ஒரு திரவம் போன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிடில் தான் இந்த blood cells எல்லாமே என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகக்கூடியது, மூவ் ஆகக்கூடியது. ஸோ அதுக்கு பேர் தான் பிளாஸ்மா. த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு பிளாஸ்மா. த பிளாஸ்மா கண்டெய்ன்ஸ் இன்ஆர்கானிக் சால்ஸ். என்னெல்லாம் இருக்கும் அந்த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். இன்ஆர்கானிக் சால்ஸ், கரிம உப்புகள், தென் ஆர்கானிக்கு சம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், கரிம பொருட்கள் வந்து இருக்கக்கூடியது. It is a main circulating fluid that help in transport of nutrients. இது வந்து ஒரு சர்க்குலேட்டிங் fluid, அதாவது எல்லா பகுதிகளிலும் சுற்றி வரக்கூடிய ஒரு திரவம், அதுதான் சர்க்குலேட்டிங் fluid அப்படிங்கிறோம். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ். அதாவது இவை வந்து பார்த்தோன்னா பொருட்களை, உணவுப் பொருட்களை வந்து கடத்த உதவுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிளாஸ்மாவோட. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரெட் ப்ளஸ் கார்பசல்ஸ். அதுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர் சொல்லணும்னா எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்ப்பா? எரித்ரோசைட்ஸ். பாருங்கள், the red blood cells are oval shaped. என்ன ஷேப்பில் இருக்கும்? ஓவல் ஷேப்டு, முட்டை வடிவில் இருக்கக்கூடிய சர்க்குலர், வட்டமான பைகான்கேவ் டிஸ்க் லைக் செல்ஸ் அண்ட் லேக் நியூக்ளியஸ். இதில் வந்து வென் மெச்சூர் மெமாலியன் ஆர்பிசியில். ஸோ பார்த்தோன்னா இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். எதில் அப்படின்னா இந்த ரெட் பிளட் செல்ஸில், இரத்த சிவப்பணுக்களில் நியூக்ளியஸ் இருக்காது. இது என்ன ஷேப்பில் இருக்கும்? ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ பாருங்கள், இது ரெட் பிளட் செல்ஸோட டயக்ராம். ஒன்று கிராஸ் செக்ஷனில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதாவது ரவுண்டு, அது ஓவல் ஷேப் அண்டு சர்க்குலராக இருக்கும், வட்டமாக இருக்கக்கூடிய. அதாவது ரெண்டு பக்கமும், அதாவது பைகான்கேவ், இருபுறமும் என்னென்னா குளிர்ந்து காணப்படும். ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னா பள்ளமாக இருக்கும். இந்த ரெட் பிளட் செல்ஸை பொறுத்தவரை ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும்? பள்ளமாக. தட் இஸ் கால்டு பைகான்கேவ் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய. தெர் இஸ் நோ நியூக்ளியஸ். இதில் வந்து நியூக்ளியஸ் கிடையாது. பட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். இதில் வந்து இருக்கக்கூடியது ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ். தட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இஸ் கால்டு ஹீமோக்ளோபின். இதுதான் ஹீமோக்ளோபின் இருக்கும் ரெட் பிளட் செல்ஸில். ஒய் பிளட் இஸ் ரெட் இன் கலர்? பிகாஸ் த பிக்மெண்ட்ஸ் நேம் இஸ் கால்டு ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ட். அதில் ஹீமோக்ளோபின் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனை எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடியது. ஒரு ரோல் என்ன அப்படின்னா இந்த ரெட் பிளட் செல்ஸோட ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப்
oxygen to various tissues. ஸோ அதான் பாருங்கள், they contain a respiratory pigment called hemoglobin which is involved in the transport of oxygen to tissues. திசுக்களுக்கு வந்து ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது என்ன, ஒயிட் பிளஸ் கார்பசல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ். அப்போ ரெட் பிளஸ்ங்கிறது எரித்ரோசைட்ஸ், இதுக்கு பேர் என்ன பேர்ப்பா, லியூகோசைட்ஸ். தே ஆர் லார்ஜர் இன் சைஸ். இதனுடைய சைஸ் பார்த்தோன்னா நார்மல் லார்ஜராக இருக்கக்கூடியது. அண்ட் கண்டெயின் டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸ். தெளிவான நியூக்ளியஸ் வந்து இதில் காணப்படக்கூடியது. பட் என்ன ரெட் பிளட் செல்ஸில் தேர் இஸ் நோ நியூக்ளியஸ். பட் இதில் பார்த்தோன்னா டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸ் அண்டு கலர்லெஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா கலர்டாக இருக்கும், பிகாஸ் ஹீமோக்ளோபின் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் ஹீமோக்ளோபின் ஆப்சன்ஸாக இருக்கும். ஸோ கலர்லெஸ் பிளட் செல்ஸ் பார்த்தோன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அமீபாய்டு மூவ்மெண்ட். அதனுடைய இயக்கம் பார்த்தோன்னா அமீபா போன்றான இயக்கங்கள் வந்துடும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது லுக்ஸ் லைக் தட் அமீபாய்டு மூவ்மெண்ட். ஸோ தே play an important role in blood defense mechanism. இந்த ஒயிட் பிளட் செல்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்துக்கிட்டோன்னா என்ன இருக்குன்னா, என்ன ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்குது. டிஃபென்ஸ் ஒரு நோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமானதாக இருக்குது. எந்தவித நோய்களும் நம்ம உடலை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், தே என்கல்ஃப் ஆர் டெஸ்ட்ராய் த ஃபாரின் பாடி. ஃபாரின் பாடினா சம் ஆஃப் த ஃபாரின் ஆர்கனிசம், பாக்டீரியா, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய செல்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்குது. இந்த ஒயிட் பிளட் செல்ஸை நம்ம ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் கால்டு கிரானுலோசைட்ஸ், அனதர் ஒன் இஸ் கால்டு ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறோம். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா கிரானியூல்னால் துகள்கள் இருக்கும். பாருங்கள், கிரானுலோசைட்ஸ்னால் என்ன பாருங்கள், தே ஹாவ் இர்ரெகுலர் ஷேப்டு. இதனுடைய ஷேப் பார்த்தோன்னா ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும். இர்ரெகுலர் ஷேப்டு நியூக்ளியை அண்டு சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ். இதனுடைய சைட்டோபிளாசத்தில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். தென் பாருங்கள், இதில் என்னென்ன டைப்ஸாக இருக்கும், தே இன்க்ளூட் நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில், ஈசனோஃபில்ஸ். இப்போ கிரானுலோசைட்ஸ் பார்த்தோன்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது, நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில்ஸ். ஏ கிரானுலோசைட்னா தேர் இஸ் நோ கிரானியூல் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்தில் துகள்கள் இருக்காது. பார்த்தீங்களா, லேக்னா ஆப்ஷன் அப்படின்றோம். தே லேக் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் அண்ட் இன்க்ளூட். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸுங்கிறது என்னென்னா நோய் எதிர்ப்பு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான செல். T4 லிம்போசைட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இரத்த வெள்ளையணுக்களில் வந்து T4 லிம்போசைட்ஸுங்கிறது நம்ம நோய் எதிர்ப்பு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான. தென் மோனோசைட். இந்த லிம்போசைட் அண்ட் மோனோசைட்ஸ் அண்டர் த ஏ கிரானுலோசைட். அப்போ 2 டைப் இருக்குது, கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ இந்த படத்தை பாருங்கள், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸு எல்லாமே பிளேட்லெட்ஸ் எல்லாமே நல்லா இடைவெளியுடன் நம்ம தனித்தனியாக இருக்கும். எல்லாமே ஒன்றா இருக்காது, நிறைய ஸ்பேஸோடு வந்து ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக வந்து வரக்கூடியது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்து இதனுடைய டைப்ஸ் பாருங்கள். இந்த 3ஐயும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரானுலோசைட். பார்த்துங்க, இந்த சைட்டோபிளாசத்தில் இதான் செல்ஸு. அதை சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்குன்னா கிரானியூல்ஸ், சின்ன சின்ன துகள்கள் ப்ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கு 3 எக்ஸாம்பிள், ஈசோனோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில். இந்த ரெண்டுமே நம்ம என்ன சொல்கிறோம், வாட் இஸ் கால் ஏ கிரானுலோசைட். தேர் ஏ மீன்ஸ் ஆப்சென்ட். கிரானியூல்ஸ் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். தேர் இஸ் நோ கிரானியூல்ஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்தில் துகள்கள் கிடையாது. ஸோ இதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா மோனோசைட் அண்டு லிம்போசைட்ஸ் வந்து இதுக்கு மிக முக்கியமான ஒன்று. அப்போ மெயினாக இந்த ஒயிட் பிளட்ஸோட ரோல் பார்த்தோன்னா பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்ம உடல் நோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மிக முக்கியமான செல்ஸ் என்ன அப்படின்னா திஸ் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் கால்டு பிளட் பிளேட்லெட்ஸ். பிளட் பிளேட்லெட்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். இரத்த தட்டுக்கள். தே ஆர் மைன்யூட், வெரி வெரி மைன்யூட், ஏ நியூக்ளியேட்டட். ஏ மீன்ஸ் தெர் இஸ் நோ நியூக்ளியஸ் ப்ரெசண்ட். அதாவது ரொம்ப சிறியதாக நியூக்ளியேட்டட் கிடையாது. ஃப்ராகில் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜாயின்ட் போன் மேரோ. அதாவது ஒரு பெரிய போன் மேரோ, எலும்பு மச்சையில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன துண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட் இஸ் கால்ட் மெகா கேரியோசைஸ். ஸோ அந்த ஜெயன் போன் மேரோனா என்ன சொல்கிறோம்னா மெகா கேரியோசைட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம பிளட் பிளேட்லெட்ஸ் சொல்கிறோம். என்னது, பிளட் பிளேட், இரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது மைன்யூட்டாக இருக்கும். ஏ நியூக்ளியேட்டட், தேர் இஸ் நோ நியூக்ளியேட்டட். ஏ நியூக்ளியேட்டட் ஃப்ராகில் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெயன் போன் மேரோ. அந்த ஜெயன் போன் மேரோ, ஜெயன்னா மிகப்பெரிய எலும்பு மஜ்ஜை. ஜெயன் போன் மேரோ கால்டு மெகா கேரியோசைட்ஸ். மெகா கேரியோசைட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன
ஃப்ராகில் ஒரு சின்ன துண்டை தான் நம்ம blood plateletsங்கிறோம். இதனுடைய மிக முக்கியமான ரோல் பார்த்துக்கிட்டோம்னா they play an important role in blood clotting. ரத்தம் உறைவதில் பங்கு கொள்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு கால்லையோ கையிலையோ அடிபட்டாலோ அப்போ ரத்தம் வந்து என்னாகனா ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட்டை ஸ்டாப் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா ஸோ இந்த blood clotting மெக்கானிசம் யார் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணக்கூடியது. மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டோன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ் ஸோ இது எல்லாரும் எங்கேருந்து ஆர்ஜின் ஆவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அந்த போன் மேரோலேருந்து தான் ஆர்ஜின் ஆகக்கூடியது. எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் ஸோ தோன்றக்கூடிய அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ்லேருந்து தான் தோன்றக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ஃபஸ்ட்டு பிளட் பார்த்தோம். அந்த பிளட்டில் பார்த்தோன்னா blood cells இருக்கும். another one is called plasma அப்படிங்கிறது இருக்கும், a fluid matrix. தென் செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லிம்ப் இஸ் a colorless fluid. லிம்ப் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு கலர்லெஸ் fluid, there is no pigments, they are filtered out of the blood capillaries. ஸோ இது எதில் இருந்து வடிகட்டப்படுகிறது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட்ஸ், இந்த லிம்புங்கிறது ஒரு ஃப்ளூயிட் தான் சொல்கிறேன், ஒரு திரவம். அப்போ இது எதுலேருந்து வெளியாகுதுன்னா blood capillaries-லேருந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் வெசல்ஸில் பார்த்திங்கன்னா அதில் 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தோன்னா ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டரிஸ். இன்னொன்று பார்த்தோன்னா வெயின்ஸ். another one is called capillaries. கேபிலரிஸ் அப்படின்னா தந்திகிகள் அப்படின்னா இந்த இரத்த தந்திகளை வடிகட்டப்பட்ட ஒரு திரவம், அதுலேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லிம்ப் அப்படிங்கிறோம். இந்த லிம்பில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்டு ஒயிட் பிளட் செல்ஸ். பிளாஸ்மா அண்டு ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இதில் ப்ரெசன்ஸாக இருக்கும். இன்னும் ரெட் பிளட் செல்ஸு. அப்போ எது இருக்கும், ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் பிளாஸ்மாவும் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இருக்கிறோம். அப்போ லிம்ப் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்யூன் பவர் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ இதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் மெயின்லி ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸு பிட்வீன் பிளட்டு அண்டு டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸு. அதாவது இது பார்த்தோன்னா இரத்தத்திற்கும் திசு திரவங்கள் டிஷ்யூ ஃப்ளூயிட் திசு திரவங்களுக்கு இடையே என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ சில பொருட்களை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடியது, ஒரு மிக முக்கியமானது, உணவை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமானதான் ஸோ இந்த லிம்ப். இதுதான் ஃப்ளூயிட் connective tissue. Thank you students.